எங்களுடைய அரசியல் என்பதே மத்தியில் இருக்கின்ற பிஜேபியை வீழ்த்தணும், மாநிலத்தில் இருக்கின்ற திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று தான் நம்ம சொல்லியிருக்கிறோம். தலைவர் ஒரு பிரைமரி ஃபோர்ஸு, ஒரு முதன்மை சக்தியாக, ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சக்தியாக, மிகப்பெரிய ஒரு கரிஷ்மேட்டிக் லீடராக, வெறும் கரிஷ்மேட்டிக் மட்டும் கிடையாது. இப்போ ஆட்சியில் இருக்கின்ற இந்த திமுக அரசாங்கம் நாங்கள் மக்களுக்கான கட்சி, சமூக நீதி கட்சி, சமத்துவம் கட்சி என்று பேசுகிறாங்களே, பேசுகிறதுக்கு வெட்கப்படணும். ஒரு கருத்தை சொல்வதற்கு உரிமை கிடையாதா? பேசுகிறதுக்கு உரிமை கிடையாதா? நீங்கள் உங்கள் மிரட்டலுக்கெலாம் நாங்கள் என்ன பயப்பட போகிறோம்? நாங்கள் பயப்படலாம் போகிறது கிடையாது. 2026 உறுதியாக களத்தில் நாங்கள் நிற்க போகிறோம். இங்கே அரசியலுக்கான சண்டையே திமுகவா தாவேக்காவா, தளபதியான்ற சண்டை தான் இங்கே நடக்க போகுது. இது மக்களின் துணையோடு நாங்கள் ஆட்சி அமைக்க போகிறோம். எங்கள் தலைவர் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் பயணம் மேற்கொள்வார், மக்களை சந்திப்பார். அது எப்படி என்பதை எங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அவர்களும் தலைவர் அவர்களும் முறையாக பத்திரிகையாளரை சந்தித்து அறிவிப்பார்கள். புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவியுடனான தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயோடைய சந்திப்பு தமிழக அரசியல் களத்தில் ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி இருக்குது. அண்ணா பல்கலை வளாகத்தில் மாணவி வன்கொடுமை செய்யப்பட்டதும், தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் குறித்தும் பல்வேறு கோரிக்கைகளை முன்வச்சு மனு ஒன்றை கொடுத்திருக்காரு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய். இந்த சந்திப்பின் போது என்னென்ன விஷயங்கள்லாம் பேசினாங்க, என்னென்ன உரையாடல் போச்சு அப்படின்னு அக்கட்சியுடைய செய்தி தொடர்பாளர் லயோலா மணி அவர்கள் இருக்காங்க. அவங்க கிட்ட பல கேள்விகள் கேட்கலாம். சார், இதில் என்னென்ன விஷயங்கள்லாம் பேசப்படுது இந்த சந்திப்பின் போது? இல்லை, தமிழ்நாடு மக்கள் சார்ந்த உரிமைகள் தொடர்பாகவும், பெண்கள் தொடர்பாக, பெண்கள் பாதுகாக்கப்படணும், சட்ட ஒழுங்கு பாதுகாக்கப்படணும், சட்ட ஒழுங்கு சரியில்லாத ஒரு நிலையில் இருக்குது. இதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்கள் மரியாதைக்குரிய ஆளுநர் அவர்களை சந்தித்து இன்று நம்முடைய கோரிக்கை மனுவை முன்வைத்திருக்கிறோம். நம்ம அனுமதி கேட்டோம், ஆளுநர் அவர்கள் அனுமதி கொடுத்தாங்க. அந்த அடிப்படையில் ஒரு 12 நிமிடம் அந்த சந்திப்பு நடந்தது. அந்த சந்திப்பு என்பது மக்களுக்கான ஒரு சந்திப்பு. மக்களுடைய குமுறல்களை ஆளுநரிடம் எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு தலைவராக தலைவர் தளபதி அவர்கள் இருக்கிறாங்க. என்றும் மக்களுக்கான ஒரு தலைவராக எங்கள் தலைவர் இருக்கிறார். குறிப்பாக பெண்கள் போற்றக்கூடிய ஒரு தலைவராக தலைவர் இருக்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா கடந்த 4 ஆண்டுகளில் பெண்களுக்கு எதிரான பல்வேறு அடக்குமுறைகள், பாலியல் வன்கொடுமைகள் நடந்த வண்ணம் இருக்குது. அதெல்லாம் மிகப்பெரிய ஒரு துயரமான ஒரு சம்பவம். நம்ம பல முறை அரசிடம் கோரிக்கை வைத்து கூட அந்த அரசு ஒரு மமதை போக்கோடு நம்ம சொல்வதை காது கொடுத்து கேட்க மாட்டோம் அப்படின்ற ஒரு நிலையில் மாநில அரசு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. தமிழ்நாடு காவல்துறையினுடைய செயல்பாடு என்பது கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருக்கு. நிர்வாக சரியாக நடத்த முடியாத ஒரு சூழலில் தான் தமிழ்நாடு அரசாங்கம் இருக்கிறது. தமிழ்நாட்டு காவல்துறை யாரோட கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படின்ற அளவுக்கான ஒரு கேள்வியை மக்கள் கேட்குறாங்கன்னா, அந்த அளவுக்கு தான் இந்த நிர்வாகத்தினுடைய சீர்கேடு இருக்குது. சட்ட ஒழுங்கு சந்தி சிரித்து கொண்டிருக்கு. நாள்தோறும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவரே வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தெல்லாம் நம்ம பார்த்தோம். அதனால் இது போன்ற ஒரு செயலுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டிய ஒரு மாற்றத்தின் தலைவராக தளபதி அவர்கள் வந்திருக்கிறாங்க. அதையெல்லாம் முன்வைத்து தான் ஆளுநரை சந்தித்து கோரிக்கை மனுவை முன்வைத்திருக்கிறார். இதையெல்லாம் தாண்டி மற்ற பல்வேறு அரசியல் சார்ந்த விஷயங்கள்லாம் பேச விட சொல்லப்படுது. ஏன்னா ஒரு 4 நாளுக்கு முன்னாடி தான் மத்திய அமைச்சர் அமித்ஷாவை ஆளுநர் அவர்கள் சந்திக்கிறாரு. அவர் விஜய் அவர்களை பாஜக கூட்டணியில் கொஞ்சம் இழுக்க ட்ரை பண்ணாங்க, இந்த விஷயத்தை பேசுங்க அப்படின்னு ஆளுநர்கிட்ட சொன்னதாகவும், இந்த ஒரு பேச்சை ஆளுநர் அவர்கள் விஜய் அவர்கள்ட்ட பகிர்ந்ததாகவும் ஒரு தகவல் இருக்குது. இது எந்த அளவுக்கு உண்மை? இல்லை, உங்களுடைய கேள்வியை ரொம்ப ஒரு நகைச்சுவையான ஒரு கேள்வியாக இருக்குது. ரொம்ப ஒரு கேலியான ஒரு கேள்வியாக தான் இருக்குது. எங்களுடைய அரசியல் என்பதே மத்தியில் இருக்கின்ற பிஜேபியை வீழ்த்தணும், மாநிலத்தில் இருக்கின்ற திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று தான் நம்ம சொல்லியிருக்கிறோம். அரசியல் எதிரியாக திமுக இருக்கிறது, கொள்கை எதிரியாக பிஜேபி இருக்கிறது. பிஜேபி என்றுமே மனித குலத்துக்கு எதிரான ஒரு கட்சியாக தான் அது இருக்குது. அது மதத்தை வைத்து பாசிசத்தை ஏற்படுத்தக்கூடிய, பிளவுவாதத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கட்சியாக பிஜேபி கட்சி இருக்குது. தமிழ்நாடு மண் என்பது கொள்கை சார்ந்த, கோட்பாடுகள் சார்ந்த, வாழ்வியல் சார்ந்த, பண்பாடு சார்ந்த, கலாச்சாரத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு முற்போக்கு மண் தான் தமிழ்நாடு மண். இந்த மண்ணுக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய கருத்தியல் என்பது பிஜேபியினுடைய கருத்தியல். எங்களுடைய கட்சி என்பது தமிழ்நாடு மண்ணுக்கான ஒரு கட்சி, தமிழ்நாட்டினுடைய வாழ்வியலுக்கான ஒரு கட்சியாக இருக்கின்ற பொழுது இந்த மண்ணுக்கு எதிராக இருக்கக்கூடிய பிஜேபியோடு நாங்கள் எப்படி கூட்டணி வைப்போம்? எங்களுடைய கூட்டணி என்பது மக்களோடு கூட்டணி, முற்போக்கு சித்தாந்தத்தோடு எங்களுடைய கூட்டணி, கொள்கைகளோடு எங்களுடைய கூட்டணி, கோட்பாடுகளோடு தான் எங்களுடைய கூட்டணி. தவிர மக்களால் வெறுக்கப்படுகின்ற, மக்களால் ஒதுக்கப்படுகின்ற பிஜேபியோடு எங்களை பொருத்தி பேசுவதே ரொம்ப ஒரு தவறான ஒரு போக்காக நாங்கள் பார்க்கிறோம். பிஜேபி ஒருபொழுதும் தமிழ்நாட்டிற்கு தேவையில்லை. இல்லை, பல நாட்களை கடந்து இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடைய தலைவர்கள்
ப்ரெஸ்ஸை சந்திப்பாருன்னு சொல்லப்பட்டது. ஏன்னா வழக்கமாக யார் ஆளுநர் சந்திச்சாலும் அடுத்தது இந்த மீடியாவை பார்த்துட்டு போகிறதா ஒரு மரபாக இருக்குது. ஆனால் இன்றைக்கி அவர் கையை சச்சிட்டு போயிருக்காரு. தயங்குகிறாரா? மீடியாவை பார்க்க தயங்குகிறாரா? இல்லை பொறுத்திருந்து எதுவும் வியூகம் எதுவும் இருக்கிறதா? இல்லை, அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. தலைவர் அவர்கள் வந்து பத்திரிகையாளரை மிகவும் நேசிக்கக்கூடிய, மதிக்கக்கூடிய ஒரு தலைவர் தான் தளபதி அவர்கள். அவர் வந்து பத்திரிகையாளரை நான் சந்திக்க மாட்டேன் என்று எந்த இடத்துலையுமே சொல்லலை. மக்கள் பிரச்சனை மக்களுக்கு போய் சேர்ந்தால் போதும். அந்த அடிப்படையில் தலைவர் அவர்கள் இன்றைக்கி ஆளுநரை சந்தித்து எதற்காக சந்தித்தேன் என்கின்ற அந்த அறிக்கையை சமூக வலைதளத்தில் வெளியிட்ட உடனே அது ஒரு தேசிய செய்தியாக மாறிடுச்சு. அப்போ அந்த செய்தி எப்படி மக்கள்கிட்ட போய் சேருது அப்படின்னு தான் நம்ம பார்க்கணுமே தவிர, அதை வந்து பத்திரிகையாளரை சந்தித்து பத்திரிகையாளர்கள் முன் பேசினாதான் அந்த செய்தி போகும் அப்படின்ற ஒரு நிலையில் தலைவர் கிடையாது. தலைவர் வந்து ஒரு பிரைமரி ஃபோர்ஸு, ஒரு முதன்மை சக்தியாக, ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சக்தியாக, மிகப்பெரிய ஒரு கரிஷ்மேட்டிக் லீடராக, வெறும் கரிஷ்மேட்டிக் மட்டும் கிடையாது, கொள்கை கோட்பாடுகளை உள்வாங்கி கொண்ட பெரியாரின் பேரனாக, அம்பேத்கரின் பேரனாக, காமராஜரின் பேரனாக, அஞ்சலி அம்மாளின் பேரனாக, வேலுநாச்சியாலின் பேரனாக, ஒரு கொள்கை பேரனாக தலைவர் தளபதி அவர்கள் வருகின்ற பொழுது அவருடைய ஒற்றை அறிக்கையே உலகம் முழுவதும் பேசக்கூடிய வகையில் இருக்கிறது. தலைவர் அவர்கள் மக்களின் பிரச்சனை சார்ந்து எதற்கெல்லாம் பத்திரிகையாளரை சந்திக்க வேண்டுமோ அதற்கெல்லாம் உறுதியாக சந்திப்பார். அவர் எந்த இடத்துலையுமே நான் பத்திரிகையாளரை சந்திக்கவே மாட்டேன்லாம் அவர் சொல்லவே இல்லை. மிக விரைவில் பத்திரிகையாளரை சந்திப்பார். பல போராட்ட களத்திற்கு அவர் செல்ல இருக்கிறார். தமிழ்நாடு முழுவதும் செல்ல இருக்கிறார். மக்களை சந்திக்க இருக்கிறார். மக்களுடைய கோரிக்கைகளை கேட்க இருக்கிறார். மக்களுடைய குறைகளை கேட்க இருக்கிறார். தமிழ்நாடு முழுவதும் அவருடைய வருகைக்காக மக்கள் காத்து கொண்டிருக்கிறாங்க. மக்களிடம் பேச வேண்டும் என்று எங்கள் தலைவரும் காத்து கொண்டிருக்கிறாங்க. மிக விரைவில் பல அதிரடி நடவடிக்கைகள் தமிழக வெற்றி கழகம் சார்பாக நடைபெறும். முக்கியமான கேள்வி என்னென்னா, உங்கள் தலைவருடைய கடிதம் வந்து தமிழ்நாடு முழுக்க கட்சி நிர்வாகிகளால் விநியோகிக்கப்படுது. அந்த நகல் எடுத்து விநியோகிக்கிறாங்க. அந்த நேரத்தில் டி நகரில் விநியோகித்தவங்களாம் கைது பண்ணுறாங்க. அவங்கள பார்க்க போனால் உங்களுடைய பொதுச் செயலாளரும் கைது பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் கைதை கண்டித்து விஜய் அவர்களே நேரில் வரதா ஒரு தகவல் இருந்துச்சு. அவங்க ஃபோன் பண்ணி பேசுனாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படி நேரில் வரதா ஒரு முடிவு எடுத்திருந்தாருங்களா? இல்லை, இந்த திமுக அரசாங்கம், இப்போ ஆட்சியில் இருக்கின்ற இந்த திமுக அரசாங்கம், நாங்கள் மக்களுக்கான கட்சி, சமூக நீதி கட்சி, சமத்துவம் கட்சி என்று பேசுகிறாங்களே, பேசுகிறதற்கு வெட்கப்படணும். அதாவது கருத்து சுதந்திரம், பேச்சு சுதந்திரத்திற்காக நாங்கள் போராடுகிறோம் என்று போலியாக பேசக்கூடியவர்கள் திமுக கட்சியை சார்ந்தவர்கள். இந்த ஆட்சி ஒரு கருத்தை சொல்வதற்கு உரிமை கிடையாதா? பேசுகிறதுக்கு உரிமை கிடையாதா? தலைவர் அவர்கள் சகோதரிகளுக்கு ஒரு அண்ணனாக, அரணாக நான் உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பேன், தமிழ்நாட்டில் இனிமேல் எந்த பிரச்சனையும் நடக்காது, நம்ம எல்லாம் சேர்ந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்குவோம் என்கின்ற ஒரு கடிதத்தை வெளியிடுறார் சகோதரிகளுக்கு. அந்த கடிதத்தை எங்கள் கட்சியை சார்ந்த தோழர்கள் பிரிண்ட் செய்து அதை மக்களிடம் கொடுக்குறாங்க. அமைதியான முறையில், அறத்தின் முறையில், சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு, காவல்துறையினுடைய சொல்லிற்கு உட்பட்டு நம்ம அந்த பரப்புரையை மேற்கொள்கின்ற பொழுது அவர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்வது, அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்வது என்பதுதான் ஆணவத்தினுடைய உச்சம். அதிகாரம், மமதை, எங்களை கேட்பதற்கு யாருமே கிடையாது, நாங்கள் எல்லாமே செய்வோம் அப்படின்னு திமுக அரசினுடைய இந்த செயல்பாடு என்பது மிக வன்மையாக கண்டிக்கக்கூடியது. அப்போ நீங்கள் என்னத்துக்காக நீங்கள் சமூக நீதி பேசுகிறீங்க, சமத்துவம் பேசுகிறீங்க? அப்போ எங்கள் தலைவர் மாநாட்டில் சொல்கிறார்ல, பிஜேபி செய்கிறது வந்து பாசிசம் என்றால் திமுக செய்வது வந்து பாயாசம் அப்படின்னு சொல்கிறார்ல, நீங்கள் அப்படி தானே நடந்துக்கிறீங்க. ஒரு கருத்தை மக்கள்கிட்ட சொல்லும்போது எதற்காக முடக்கணும், எதற்காக நீங்கள் அடக்கணும்? உங்களுடைய முடக்குதலையும் அடக்குதலையும், உங்களுடைய மிரட்டலையும் கைதையும் பார்த்து பயப்படக்கூடிய கூட்டமாக நாங்கள்? மாற்றத்தை விரும்புவதற்காக வரக்கூடிய ஒரு கூட்டம். நீங்கள் எவ்வளவு அடக்குமுறைகளையும் ஒடுக்குமுறைகளையும் கொடுத்தாலும் மிகப்பெரிய ஒரு ஆலமரமாக நாங்கள் வளர்ந்து வருவோம். 2026 மிகப்பெரிய ஒரு மாற்றம் தமிழ்நாட்டில் நிகழத்தான் போகிறது. மக்களின் துணையோடு, இளைஞர்களுடைய படையோடு, கொள்கை தெளிவோடு எங்கள் தளபதி அவர்கள் ஆட்சியில் அமரத்தான் போகிறார். எங்கள் பொதுச் செயலாளர் அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டவர்களை பார்ப்பதற்காக செல்கிறார். அந்த பிரிண்டை எடுத்து மக்களிடம் கொடுப்பதற்காக அமைதியான முறையில் செல்கிறார். அவரை வலுக்கட்டாயமாக கைது செய்ய வேண்டிய தேவை என்ன இருக்குது? நான் அவர் என்ன மக்களுடைய வரிப்பணத்தை திமுக கட்சியை சார்ந்தவர்கள் போன்று கொள்ளையடிச்சாரா? மக்களுடைய வரிப்பணத்தை கொள்ளையடித்தவனை வெளியில் சுதந்திரமாக சுற்றிக்கிட்டு இருக்கும்போது மக்களுக்காக குரல் கொடுப்பவர்களை முடக்குவது என்பது மிகப்பெரிய ஒரு பாசிசம், மிகப்பெரிய ஒரு சர்வாதிகாரம். அப்போ திமுக கட்சி என்பது, இந்த திமுக ஆட்சி என்பது பாசிசத்தின் வடிவமாக, சர்வாதிகாரத்தின் வடிவமாக, மக்கள் விரோத ஆட்சியாக நடந்து கொண்டிருக்கு. அப்போ இந்த மக்கள் விரோத ஆட்சியை மக்களின் துணையோடு எங்கள் தலைவர் அவர்கள் வீழ்த்துவார். எங்கள் தலைவர் அவர்கள் அங்கு கைது செய்யப்பட்ட தோழர்களை பார்ப்பதற்காக வர தயாராக இருந்தார். ஒரு அறிக்கை மூலமாகவே தமிழ்நாடு ஸ்தம்பிக்கின்ற அளவிற்கு எங்கள் தோழர்கள் வந்து போராட்டத்தை இன்றைக்கி முன்னெடுத்தாங்க, பரப்புரையை மேற்கொண்டாங்க. எங்கள் தளபதி நேரடியாக வந்திருந்தாங்கன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்கும். தலைவர் தமிழ்நாட்டு மக்களை நேசிக்கிறார். நம்மளால் எந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்துடக்கூடாது, பொதுமக்களுக்கு எந்த இடையூறும் ஏற்பட்டுறக்கூடாது, அரசுக்கு ஒரு களங்கம் ஏற்பட்டுறக்கூடாதுன்னு எங்கள் தலைவர் நினைக்கிறாரு. அவர் வெளியில் வரலையான்னு கேட்டிங்க. எங்கள் தலைவர் அவர்கள் இன்றைக்கி வெளியில் வந்தார். திமுக கட்சியை சார்ந்தவர்கள் எல்லாம் கதறிக்கிட்டு பதறிக்கிட்டு நீங்கள் சமூக வலைதளத்தில் பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஏன் ஆளுநரை சந்தித்தாவே பிஜேபி பீட்டிமா? ஏன் திமுக ஆளுநரை சந்திக்கவே இல்லையா?
ஐயா மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சியில் இருக்கும்போது சட்டையை கிழிச்சிட்டு ஆளுநரை போய் சந்திச்சார். ஏன் அப்போ நீங்கள் பிஜேபி பி டீம் கிடையாதா? கூட்டணி கட்சிகளெல்லாம் ஆளுநருக்கு எதிராக போராடுங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக கட்சியை சார்ந்த நீங்கள் போயிட்டு ஆளுநரோடு சமோசா சாப்பிட்டது, டீ சாப்பிட்டதெல்லாம் இது எந்த வகையில் வரும்? அப்போ நீங்கள் பிஜேபி பி டீம் கிடையாதா? உங்களுடைய செயல்பாடு என்பது நீங்கள் பிஜேபி பி டீம் மட்டும் கிடையாது, பிஜேபி டீமாகவே திமுக செயல்படுது. அதனால் தயவு செய்து உங்களுடைய விமர்சனம் என்பது நியாயமாக இருக்கணும், அந்த விமர்சனத்தில் உண்மை இருக்கணும். பொய்களையும் புரட்டுகளையும் நீங்கள் முன்வைத்தீர்கள் என்றால் எங்களுடைய தோழர்கள் அதற்கான தகுந்த பதிலடியை நாங்கள் கொடுப்போம். இறுதியாக ஒரு கேள்வி, உங்களுடைய தலைவர் அவர்கள் எப்போ மக்களை சந்திக்க ஆரம்பிக்க போகிறார்? ஏன்னா ஜனவரி இறுதியிலிருந்து மக்களை சந்திக்க போகிறாருன்னு ஒரு தகவல் இருக்குது. படப்பிடிப்புகள் எந்த அளவுக்கு முடிஞ்சிருக்கு, எப்போ வந்து மக்கள் சந்திப்பு தொடங்குது? இல்லை, இப்போ படப்பிடிப்புகள் வந்து இறுதி கட்டத்தை நெருங்கி வந்துவிட்டது. மிக விரைவில் படப்பிடிப்பு முடிய போகிறது. அவர் மக்களை சந்தித்து கொண்டு தான் இருக்கிறாரு. இப்போ வெள்ள பேரிடர் காலங்களில் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்தார், நலத்திட்ட உதவிகள் செய்தார். கட்சி தோழர்களை சந்தித்து கொண்டு தான் இருக்கிறாரு. கள்ளக்குறிச்சியில் விஷசாராயம் குடித்து இறந்த அந்த 70 பேருடைய குடும்பத்திற்கு நேரடியாக சென்று ஆறுதல் படுத்தினார். மாநாட்டில் சிறப்பாக பணியாற்றிய தோழர்களுக்கு வந்து ஒரு கௌரவித்து ஒரு நிகழ்வு நடத்தினார். நாள்தோறும் மாவட்ட தலைவர்களோடு பேசி கொண்டு தான் இருக்கிறாரு. கட்சியினுடைய முன்னணி பொறுப்பாளர்களோடு பேசி கொண்டிருக்கிறாரு. மக்களிடம் பல மனுக்களையும் குறைகளையும் பொதுச் செயலாளர் மூலமாக பெற்றுக்கொண்டு நாங்கள் வந்து பல வேலைகளை நாங்கள் செய்து கொண்டு தான் இருக்கிறோம். எங்களால் முடிந்த வகையில் என்னெல்லாம் உதவிகள் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்து கொண்டு தான் இருக்கிறோம். விலையில்லா விருந்தகம், விலையில்லா வீடு கட்டி கொடுக்குற திட்டம், இரவு பாடசாலை, நூலகங்கள், குருதியகங்கள் என்று நாங்கள் மக்களுக்கான இந்த செயல்பாடுகளை 10 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து செய்து கொண்டு தான் இருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா முதியோர் உதவித்தொகை திட்டம் என்கின்ற ஒரு திட்டத்தை உருவாக்கி 60 வயதிற்கு மேற்பட்ட முதியவர்களுக்கு மாதம் 500 ரூபாய் கொடுக்கக்கூடிய ஒரு சூழலையும் எங்கள் தலைவர் அவர்கள் உருவாக்கி கொண்டு தான் இருக்கிறாரு. நாங்கள் நாள்தோறும் மக்களோடு மக்களாகத்தான் இருக்கிறோம். மக்களின் உள்ளத்திலும் மக்களுடைய களத்திலும் நாங்கள் இருக்கிறோம். அதனால் மக்கள் எங்களை வரவேற்கிறாங்க, கொண்டாடுறாங்க. அதனால தான் எங்கள் கட்சியில் 1 கோடியை நெருங்கக்கூடிய வகையில் கட்சியில் உறுப்பினர்கள் இணைந்திருக்கிறாங்க. எங்கள் தலைவர் மீது நம்பிக்கை வைத்ததால்தான் கட்சியில் வந்து உறுப்பினர்கள் இணைகிறாங்க, இல்லைனா இணைய மாட்டாங்க. என்றும் மக்களுக்காக உழைக்கக்கூடிய ஒரு தலைவராக தலைவர் தளபதி அவர்கள் இருக்கிறாங்க. மிக விரைவில் அவரை மக்கள் களத்தில் நீங்கள் பார்க்கலாம். எந்த மாதத்திலிருந்து எந்த தேதியிலிருந்து? இல்லை, மிக விரைவில் வருவாருங்க. நம்ம மாதத்தெல்லாம் சொல்ல முடியாதுங்க. மிக விரைவில் அவர் வந்து மக்களை சந்திக்க போகிறாரு. நாள்தோறும் இப்போ மக்களோடு அவர் பேசிக்கிட்டு தான் இருக்கிறாரு. பல தோழர்கள் வந்து பல மாவட்டத்தை சார்ந்த மக்களோடு வராங்க, பல கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க. கல்லூரி கட்டணம் கட்டணும், பள்ளிக்கூட கட்டணங்கள் கட்ட வேண்டியிருக்கு, மருத்துவ உதவிகள் வேணும் அப்படின்ற இதெல்லாம் கேட்குறாங்க. அதெல்லாம் எங்கள் தலைவர் செஞ்சுக்கிட்டு தானே இருக்கிறார். இல்லை, விமர்சனம் எங்கேருந்து வருதுன்னா, உதவி செய்கிறது ஓகே, எல்லாத்தையுமே நீங்கள் கூப்பிட்டு உதவி செய்கிறீங்களே, தேர்தலுக்கான பரப்புரையும் போதும் உங்களோட அலுவலகந்தே பண்ணுவீங்களா அப்படின்ற எதிர்க்கட்சிகள் விமர்சனம் வைக்கிறாங்க. எப்படி இருந்தாலும் நேரில் போய் தானே ஆகணும். ஸோ அது எப்போன்றது தான் ஒரு கேள்வி. இல்லை, நாங்கள் வந்து நேரில் போகலை அப்படின்லாம் சொல்லலை. அதாவது விமர்சிப்பவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள், அரசுக்கு வாடகை வாய்களாக இருந்து கொண்டு செயல்படக்கூடியவர்கள் தான் எங்களுக்கு எதிராக பேசுவாங்க. விமர்சனம், அதாவது பொது வாழ்க்கை என்றால் விமர்சனங்கள் வரதான் செய்யும். போற்றுவோர் போற்றட்டும், புழுதி வாரி தூற்றுவோர் தூற்றட்டும். இந்த அரசாங்கம் என்பது, இந்த காவல்துறை என்பது எங்களுக்கு எதிராக இருக்குது. எங்கள் தலைவருக்கு வந்து பாதுகாப்பு ரொம்ப முக்கியங்க. எங்கள் தோழர்கள் எவ்வளவு தூரம் எங்கள் தலைவரை பாதுகாக்க முடியுமோ அவ்வளோ தூரம் நாங்கள் பாதுகாப்போம். அதன் பிறகு இந்த காவல்துறையும் இந்த அரசும் எங்களுக்கு முறையான ஒரு பாதுகாப்பு கொடுப்பாங்களா? நீங்கள் மாநாட்டிலே தெரிஞ்சிருக்கும். மாநாட்டில் கேள்விகள் கேட்குறாங்க. மாநாட்டுக்கு எத்தனை பேர் வருவாங்க, ஆண்கள் எத்தனை பேர் வருவாங்க, பெண்கள் எத்தனை பேர் வருவாங்க, முதியவர்கள் எத்தனை பேர் வருவாங்க, இதெல்லாம் மாநாட்டுக்கு முன்னாடி எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணி யாராவது கொடுக்க முடியுமா? அப்போது அடக்குமுறைகள் வந்து மிக கடுமையான முறையில் தமிழக வெற்றி கழகத்தின் மீது இருக்குது. தமிழக வெற்றி கழகம் வளர்ந்து விடக்கூடாது. மக்கள் வந்து நம்பி அந்த கட்சிக்கு பின்னாடி போகிறாங்க. இதை எப்படியாவது முடக்கணும் அப்படின்ற வகையில் உளவுத்துறையை வைத்து கண்காணித்து கொண்டிருக்கு அரசு. கட்சிக்கு ரொம்ப ஆர்வமாக வேலை செய்யக்கூடியவர்களை மறைமுகமாக மிரட்டி கொண்டிருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, உளவுத்துறையை வைத்து கண்காணித்து கொண்டிருக்கின்ற இந்த காவல்துறையும் இந்த அரசும் வேங்க வயலில் மலத்தை கொட்டி 2 ஆண்டுகள் ஆயிடுச்சுல்ல. அந்த குடிக்கக்கூடிய தண்ணியில் மலத்தை கொட்டியது யார் என்று எங்களை கண்காணிக்கின்ற உளவுத்துறையை வைத்து நீங்கள் கண்காணிக்க மாட்டீங்களா? அவர்களை கைது செய்யுங்க. பாலியல் குற்றங்கள் அதிகரித்து கொண்டிருக்குல்ல, அதை கண்காணித்து அந்த குற்றச்செயலில் ஈடுபடுபவர்கள் யார் என்பதை அவர்களை கைது செய்யுங்க. கள்ளச்சாராயம் புழக்கம் அதிகமாகிடுச்சுல்ல, நீதிமன்றமே சொல்லுதில்ல, காவல்துறைக்கு தெரியாமையா கள்ளச்சாராயம் வந்து விற்கப்படும். அப்போ அது போன்ற குற்றச்செயல்களை செய்யக்கூடியவர்களை உளவுத்துறையை வைத்து கண்காணித்து கைது செய்யுங்க. மக்களுக்கு வந்து நல்லது செய்யணும், மக்களுக்கு வந்து ஒரு மாற்றத்தை உருவாக்கணும், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், ஒரு சமத்துவ அரசியலை முன்வைக்கணும் என்று வரக்கூடிய எங்களை உளவுத்துறையை வைத்து கண்காணித்து மிரட்டி இதில் என்ன நீங்கள் காண போகிறீங்க? நீங்கள் உங்கள் மிரட்டலுக்குலாம் நாங்கள் என்ன பயப்பட போகிறோம்? நாங்கள் பயப்படலாம் போகிறது கிடையாது. 2026 உறுதியாக களத்தில் நாங்கள் நிற்க போகிறோம். இங்கே அரசியலுக்கான சண்டையே வந்து திமுகவா தாவேக்காவா, தளபதியான்ற சண்டை தான் இங்கே நடக்க போகுது. அது மக்களின் துணையோடு நாங்கள் ஆட்சி அமைக்க போகிறோம். எங்கள் தலைவர் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் பயணம் மேற்கொள்வார், மக்களை சந்திப்பார். அது எப்போ
எப்படி என்பதை எங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அவர்களும் தலைவர் அவர்களும் முறையாக பத்திரிகையாளரை சந்தித்து அறிவிப்பார்கள். பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.